உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மராத்தியத்தை ஆண்ட ஒரு வீரமான ஒரு மன்னன் சத்ரபதி சிவாஜி மகாராஜ். இந்த மண்ணுடைய கலாச்சாரம் இந்து மதம் ரெண்டுத்துக்காகவும் தனித்துவமான ஒரு அடையாளத்தோட ஒரு வீரமாக போரிட்ட ஒரு மன்னர் அவர். முகலாயர்களுக்கு எதிராக ஒரு படை, முகல்ஸ் எல்லா இடத்துலையுமே ஆதிக்கத்தை செலுத்தி கூடிய அந்த ஒரு இருண்ட காலகட்டத்துல தான் சிவாஜி வர்றார். இப்ப இருக்கக்கூடிய மராத்தி மக்கள் எல்லாமே அவரை ஒரு அந்த மண்ணோடைய ஒரு ஐக்கானா பாக்குறாங்க. சுல்தான் தான் அந்த அந்த இந்தியாவில், ஈஸ்ட் இந்தியாவில் பயங்கரமான டாமினேஷன் இருந்த ஒரு ஏரியா. அதே மாதிரி இந்த போர் நுணுக்கங்களை கொண்டு அப்சல் கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தளபதி சிவாஜி கொள்றார். யார் அந்த சிலேடாஸ்? உண்மையான ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னா சிலேடாஸ் அப்படிங்கிறவங்க சிவாஜியோடைய அந்த படை பிரிவில் இருந்த ஒரு முக்கியமான தளபதிகள். ஒரு கண்ணியம் தவறாத, கடமை தவறாத வீரர்களாக தான் இந்த சிலேடாஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய புதையல் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்பாக எவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கான லீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த லீடு கொடுக்கும் போதே இதை நம்ம பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசுக்கு தோணுவாங்க. நான் அங்க யானைய அப்படியே பாறையில செதுக்கி இருந்ததை பார்த்தேன். யானை அப்படியே பாறையில செதுக்கி இருந்ததை பார்த்தேன். அந்த கல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது, ஆனா அதெல்லாம் அப்படியே குப்புற அடிச்சு குப்பையில கிடந்த மாதிரி கிடந்தது. சண்டைகள்ல இறக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மைதானா? எப்படி இறந்தாரு? குறிப்பா ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு 2வது மனைவியாலேயே அவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் அப்படின்ட்டு ஒரு தியரி இருக்கு. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா மற்றும் வினோத் கிருஷ்ணமூர்த்தி. ஓகே, நம்ம இந்த ரீசெண்டா நிறைய படங்கள் பத்தின விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம், மர்மமான விஷயங்கள். நம்ம ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அதர்மம் 5ஆம் வேதம் அப்படிங்கிற படத்தை பத்தி நம்ம பேசணும். 5ஆம் வேதம் அந்த படத்தை பத்தி பேசணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம நிறைய பேசணும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டார்ல ஒரு சீரீஸ் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோடு விட்டுருக்காங்க. த சீக்ரெட் ஆஃப் த சலைடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ். இந்த நேஷனல் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இந்த சீரீஸ் இருக்கு. ஸோ இந்த சீரீஸ்ல எதை பத்தி பேசுறாங்க, எதை பத்தி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜி இருந்தார், மராட்டிய மக்களுடைய மன்னர் சத்ரபதி சிவாஜி. ஸோ அவருடைய அரியணை அண்ட் அவருடைய புதையல் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சீரீஸ் தான் இது எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவர் யாரு அப்படிங்கிறத பத்தி சொல்லணும் இல்லையா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சிவாஜி மராத்திய மன்னர் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? இல்ல, நமக்கு எடுத்தோன்னே நம்ம தமிழகத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அதுவும் சென்னையில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சென்னையில காளிகாம்பாள் கோயில், பாரிஸ் கார்னர்ல இப்ப காளிகாம்பாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு சிவாஜி அவர்கள் வந்ததாக ஒரு வரலாறு இருக்கு. அந்த கோயிலேயே நிறைய படங்கள், ஓவியங்கள் இருக்கும். சில சில மார்க்கிங்ஸ் எல்லாமே இருக்கும். அவர் இங்க காளிகாம்பால வழிபட்டுட்டு சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி நம்ம வெளியே போய் பார்க்கணும் அப்படின்னா, 17ஆம் நூற்றாண்டில் மராத்தியத்தை ஆண்ட ஒரு வீரமான ஒரு மன்னன் சிவாஜி, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஸோ அவர் அந்த 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான மன்னர். ஏன் அது இவ்வளவு போற்றப்படுறார் அப்படின்னா, அவர் இந்த மண்ணுடைய கலாச்சாரம் இந்து மதம் ரெண்டுத்துக்காகவும் அவர் தனித்துவமான ஒரு அடையாளத்தோட ஒரு வீரமாக போரிட்ட ஒரு மன்னர் அவர். இதுக்கப்புறம் வேற எந்த மன்னர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சதில்லை. இப்ப நமக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படி, இப்ப சிவாஜிக்கு முன்னாடி சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் எல்லாமே இப்ப நம்ம திருப்பரங்குன்ற இஷ்யூ பார்த்திருக்கோம். அந்த சிக்கேந்திர யார் போட்டு தள்ளினதுன்னா பாண்டிய மன்னர்கள் தான் போட்டு தள்ளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி இன்னமும் இருக்கதான் செய்யுது. ஸோ அப்படி இருக்கும்போது முகலாயர்களுக்கு எதிராக ஒரு படை, முகலாயர்களை வீழ்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட நோக்கி நகருதுங்கிறதுக்குல அப்போ அந்த காலகட்டத்துல மிக மிக டஃப்பான ஒரு விஷயமா அது இருந்தது. மாலிகப்பூர் மாலிகப்பூர்ல இருந்து அந்த முகலாயர்களுடைய அந்த படை அப்படிங்கிறது, அவங்களோட அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பரிவாரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாலையுமே பரவி இருந்த காலகட்டம். ஸ்ரீரங்கம்ல இருந்து மதுரை வரைக்கும்
அதான் நம்ம பாக்கணுமே கண்டிப்பா நம்ம திருப்பரங்குன்றம் செஞ்சியில இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டையுமே அவருடைய தலைமையிடமாக வந்து இருந்தது அப்படின்னு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து முகல்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே ஆதிக்கத்தை செலுத்திட்டு கூடிய அந்த ஒரு இருண்ட காலகட்டத்துல தான் சிவாஜி வர்றார். அந்த மண்ணுக்கான ஒரு ப்ரைடு, மராத்தி ப்ரைடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சு, அதுக்கப்புறம் இல்லாம மராத்தி அந்த இப்ப இருக்கக்கூடிய மராத்தி மக்கள் எல்லாமே அவரை வந்து ஒரு அந்த மண்ணோடைய ஒரு ஐக்கானா வந்து பாக்குறாங்க. நம்ம ராஜராஜ சோழனை பாக்குற மாதிரி அவங்க வந்து சிவாஜி அவர்களை வந்து ஒரு ஐக்கானா பாக்குறாங்க. அதை தாண்டி அவர் வந்து இப்பதான் சொன்னமே, அது வந்து 17ஆம் நூற்றாண்டுல வந்து வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னரா சிவாஜி அவர்கள் இருக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே மகாராஷ்டிராலேயே பிறந்து அங்கே வந்து அவர் பிறக்கும் போதே முகல்ஸுடைய டாமினேஷன் தான் இருந்தது. அவர் பிறக்கும் போது மராத்தி முழுக்கவே வந்து முகல்ஸுடைய டாமினேஷன் தான் இருந்தது. எந்த ஒரு சின்ன விஷயமான குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து நசுக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் மித்த இந்த காலனியா வந்து இந்தியாவை ஆண்ட யாருமே செய்யாத பல கொடூரமான விஷயங்களை வந்து முகலாயர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா வந்து பிராக்டிசிங் ஹிந்துசம் அப்படிங்கிறது, பிராக்டிசிங் ஹிந்து அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு காலகட்டத்துல அது வந்து இருந்தது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டதாகட்டும் எல்லாமே அப்ப நடந்ததுதான். இப்ப அந்த அந்த படையெடுப்பு அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து வர ஒரு சின்ன ஒளியா வந்து மகாராஷ்டிரால மராத்தி மண்ணுல வந்து சிவாஜி அவர்கள் முளைக்கிறார். அவர் வாழ்ந்த காலகட்டம்னா ஒரு 50 வருஷம் தான் அவர் வாழ்றார். ஆனா 16 வயசுல இருந்தே வந்து போர்க்களத்துல வந்து போய் அந்த போர்களை செய்த ஒரு வீரராக வந்து அவர் இருக்கிறார். கொரில்லா வார்ல மிக தேர்ச்சி பெற்ற ஒரு வீரர். கொரில்லா வார் அப்படிங்கறத அந்த வார்ஃபேர்ல வந்து தேர்ச்சி பெற்ற வீரர். எந்த ஈவு இறக்கமும் இல்லாம முகலாயர்களை வந்து பந்தாடின ஒரு மன்னன் வந்து சிவாஜி. எந்த ஒரு ஈவு இறக்கமும் கிடையாது. இதுல ரொம்ப சொல்லணும்னா வந்து அப்போ வந்து சுல்தான் தான் வந்து அந்த இந்தியாவில், ஈஸ்ட் இந்தியாவில் வந்து பயங்கரமான டாமினேஷன்ல இருந்த ஒரு ஏரியா. ஸோ சுல்தான்களுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியை வந்து தொடங்கி அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தளபதி அஃப்சல் கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர், ரொம்ப கொடூரமான, அதே டைம்ல வந்து நல்ல படைபலம் மிக்க, அதே மாதிரி இந்த போர் நுணுக்கங்களை கொண்டு அஃப்சல் கான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தளபதி, சுல்தான் அந்த இதுல வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான தளபதியை சிவாஜி கொல்றார். ஸோ அங்கதான் தொடங்குது அவருடைய அந்த முகலுக்கு எதிரான அவருடைய போராட்டம். ஓகே, ஸோ இப்போ அவருடைய நினைவா இருக்கக்கூடிய அந்த அவருடைய அரண்மனையுமே வந்து சுல்தான் இருந்த அரண்மனையை தான் வந்து கைப்பற்றி அதை வந்து டெவலப் பண்ணி தான் வந்து அவர் அரண்மனை தலைமையிடமாக வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து இப்பவும் அவருடைய நினைவாக நம்ம அவருடைய அரண்மனைகள் எல்லாம் இப்போ சேதமடைந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். இதுல வந்து குறிப்பா வந்து இந்த படத்துல இந்த சிலைதாரர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இவங்க வந்துதான் அந்த புதையல் சிவாஜி அவர்களுடைய பயன்படுத்திய இது விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் வந்து பாதுகாத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ யார் அந்த சிலைடாஸ் வந்து அவங்க இந்த படத்துல காமிக்கிறது வேற மாதிரி இருக்கு, நேச்சுரல் உண்மையான ஹிஸ்டரியில கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த படத்துல காமிக்கிறது அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு குடும்பம், அவங்க வந்து சிவாஜியோடைய ஒரு ரகசியத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போகுது. ஆனா வந்து உண்மையான ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னா ஷிலேடாஸ் அப்படிங்கிறவங்க வந்து சிவாஜியோடைய அந்த படை பிரிவில் இருந்த ஒரு முக்கியமான தளபதிகள். அந்த தளபதிகளை குறிப்பிடும் போது எப்படி குறிப்பிடுறாங்க, ஒரு குதிரை, அப்புறம் வந்து ஒரு போர்வால், ஒரு வீரன். இந்த அமைப்போடு இருக்கக்கூடிய தளபதிகள், இந்த அமைப்போடு இருக்கக்கூடிய வீரர்கள் தான் வந்து ஷிலேடாஸ். சிவாஜிக்காக என்ன வேணா செய்யக்கூடிய, சிவாஜி சொன்னா எந்த விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய, அவங்க உயிரா இருந்தாலும் கூட அதையும் பணயம் வைத்து அவர் சொன்ன காரியத்தை செய்யக்கூடிய ஒரு கண்ணியம் தவறாத, கடமை தவறாத வீரர்களாக தான் இந்த ஷிலேடாஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ அதனாலதான் வந்து இப்போ சிவாஜி அவர்கள் இந்த முகலுக்கு எதிரான ஒரு படையில, இந்த போர்ல அவர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து அடைஞ்சாரு. அப்புறம் வந்து அவர் வந்து அவருடைய ஆட்சி வந்து ரொம்ப ஸ்திரத்தன்மையோட இருந்தது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்பைரல் கார்டுன்னுவாங்களே, அதோட முதுகெலும்பு அப்படின்னா வந்து ஷிலேடாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த மன்னனா இருந்தாலும் அவன் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறானா அந்த கட்டளையை வந்து நிறைவேற்றல இருக்கக்கூடிய அந்த இதுல இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மை தான் அவனோட ஆளுமையை வந்து நிரூபிக்கும். சோ சிவாஜியோட ஆளுமைக்கு பலம் சேர்த்தவர்கள் தான் இந்த ஷிலேடாஸ். ஓகே, சோ இதுல வந்து சில இன்னும் அதிக மாதிரியான சில விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. சுபேதார், பஞ்ச் ஹஜாரி, ஹவால்தார், வதந்தர்,
ஸோ இவங்களும் வந்து அந்த சிலைதாரர்களுடைய கேட்டகரியில தான் வந்து இவங்களும் வராங்க. காலப்போக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலைதாரர்களும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, மராத்தியத்தில் ஒரு அரச குடும்ப வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இப்போவும் அவங்களுடைய வம்சாவளிகள் வந்து மராத்திய பூனே இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் வந்து சொல்றாங்க. ஸோ எப்பயுமே நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் படங்கள் பார்க்கும்போது அதற்கான அந்த சீக்ரெட் கோட் வேர்ட் ஆகட்டும், சீக்ரெட்டாக ஃபாலோ பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், மன்னர்களுக்கு தெரிந்த ரகசிய குறியீடுகளாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த படத்துலையும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, நம்ம எடுத்தோடனே எல்லா மன்னர்களும் டைரக்டா ஒரு மன்னரை தாக்கிட்டு அவருடைய அரண்மனைக்குள்ள போறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு வழியுமே அரண்மனைக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி இந்த படத்துலேயே ஒரு சீக்ரெட்டான ஒரு சின்ன அறை மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த அறை வந்து ஒரு 10க்கு 10 ரூம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆகும் போதே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அறை, எந்த பக்கமும் வழி கிடையாது, ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கு. ஸோ எதிரிகள் யாராவது மொத்தமா உள்ள வந்தா கூட ஒரு வழியை அடைச்சிட்டோம், வேற எந்த பக்கமும் போக முடியாது. ஸோ அப்படிங்கிற ஒரு பாதை ஒன்று இருக்கு. அதுல அந்த சிலைதாரர்கள் வந்து சீக்கிரட்டா கண்டுபிடிச்சு அது வழியா தான் அரண்மனை வந்து போக முடியும், அரசர் வந்து அமர்ந்திருக்கிற அரியணைக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் டனல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ உண்மையாவே மன்னர்களுடைய நுணுக்கங்களை இப்படிலாம் கூட இருக்குமா, ஒரு அரண்மனையை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வடிவமைக்க முடியுமா அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு தெரிந்த மன்னர்கள் ரகசியமான இந்த ரகசிய அறைகள் இதை பத்திலாம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, நீங்க அந்த சிலேடாஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். அப்ப இந்த சிலேதார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு படைப்பிரிவு, அதை தாண்டி அவங்க வந்து ஒரு குடும்பமாவே வந்து சிவாஜி அவங்க ஒரு தனி குடும்பமாவும் இருக்கிறாங்க. சிவாஜி அவர்களுக்கு வந்து ஒரு வாரியர்ஸ், ட்ரஸ்டட் வாரியர்ஸா வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இதுக்கு ஆக்சுவலா வந்து வேற ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா மகாபாரத ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். மகாபாரதத்துல இந்த போர் தொடங்குறதுக்கு முன்பாக வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு அர்ஜுனனும் துரியோதனும் தனித்தனியா வராங்க. தனித்தனியா வந்து அந்த போருக்கு தேவையான விஷயங்களை அவங்ககிட்ட எப்படியாவது கேட்டு வாங்கணும். சகுனி என்ன சொல்லிடுவான், அவன் வந்து நாராயணி சேனன்னு ஒண்ணு வச்சிருக்கான். அவன் நாராயணன், அவன் ஒரு நாராயணி சேனை வச்சிருக்கான். அந்த சேனையை நீ எப்படியாவது நமக்கு வாங்கிரு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து டைரக்டா இவன் ட்ரெயின் பண்ண ஆளுங்க. அந்த சேனையை வந்து ஈஸியா காலி பண்ணவே முடியாது. அது நம்ம பக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு அசுர பலம் அப்படின்னு சொல்லிட்டு சகுனி வந்து சொல்லிடுவான். அதே மாதிரிதான் தர்மா இவங்க சைட்ல இந்த எல்லாமே வந்து சொல்லி அனுப்புவாங்க அர்ஜுனனுக்கும், இந்த நாராயண சேனையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இவங்க 2 பேர் நின்ன உடனே துரியோதனன்ட்ட வந்து என்ன வேணும், அப்புறம் அர்ஜுனன்ட்ட என்ன வேணும்னு கேட்கும்போது துரியோதன சொல்லிடுவான், எனக்கு அந்த நாராயண சேனையை கொடுத்துருங்க, நாராயண சேனை எனக்கு வேணும், உன்னோட ஃபுல் சேனை எனக்கு அப்படியே கொடுத்துரு அப்படின்னு. ஓகே சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ அர்ஜுனன் கேட்கும்போது எனக்கு சேனை வேணாம், நீ வேணும் எனக்கு, நீ என் கூட வந்துரு அப்படின்னு. இப்போ எதுக்காக அந்த சேனையை சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஒரு இடத்துலையுமே ஒரு படைப்பிரிவுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான படைப்பிரிவா இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த படைப்பிரிவு எல்லாமே யாதவர்கள் தான். நாராயண சேனை படைப்பிரிவு ஃபுல்லாமே யாதவர்கள் தான். ஸோ யாதவர் அதை அவனும் கிருஷ்ணரும் யாதவ வம்சம். ஸோ வந்து அவங்களும் வந்து யாதவர்கள் தான் வந்து ஃபுல்லா நாராயணி படையில இருப்பாங்க. ஸோ அந்த படையை துரியோதனன் வச்சிருந்தா கூட அதை ட்ரெயின் பண்ண கிருஷ்ணன் வந்து இவங்க சைடு இருக்கிறதால துரியோதனால ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட இந்த ஷெலேடாஸும் இந்த நாராயணி சேனை மாதிரிதான். நாராயண சேனை கிருஷ்ணருக்கு எப்படி வந்து பக்கபலமா அவரோட ட்ரைனிங்கோட ஒரு பலமா இருந்துச்சோ, அதே மாதிரிதான் சத்ரபதி சிவாஜிக்கு வந்து ஒரு பக்க பலமாக எந்த நேரத்திலும் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு பலமாக வந்து என்ன நேரத்தையும் என்ன செய்யக்கூடியனா வேலையாள்கள் சொல்ல அவன் சொன்ன டாஸ்க நிறைவேற்றக்கூடிய இடத்துல இருந்து ஷிலேடாஸ் வந்து இருந்தாங்க. ஓகே, இப்ப இந்த மன்னர்களுடைய அரண்மனை சார்ந்த ரகசியங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளுடைய கடந்த காலங்கள்ல படையெடுப்பு நம்ம இந்தியாவை பொறுத்தவரை கடந்த காலங்கள்ல ஒரு நாடா வந்து கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி சமஸ்தானங்களா இருந்த போது, குறுநில மன்னர்கள் ஆன போது அதிகப்படியான உள்நாட்டு போரை வந்து சந்திச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் நம்ம இருப்போம். ஸோ அப்போ வந்து அந்த இருக்கக்கூடிய அரசர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எப்போ வேணா உள்நாட்டு போரை சந்திக்க கூடும். உள்நாட்டு போரை சந்திச்சு நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம அரண்மனையில இருந்து எல்லாமே கைப்பற்றப்படும். கைப்பற்றப்பட்டுச்சுன்னா எல்லா விஷயங்களும் வந்து அவங்க சூறையாடப்படும் அவங்களால. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம அந்த மாதிரி சூறையாடப்பட்டாலும் கூட ஒரு சில விஷயங்கள் அவங்க கண்ணிலையும் படாத அளவுக்கு அது வந்து மறைப்பொருளா இருக்கணும். அது வந்து நம்ம வீழ்த்தப்பட்டாலும் கூட நம்ம உயிரோட இருந்தோம்னா மீண்டும் வந்து நம்ம வந்து அதை அடையறதுக்கும் அங்கிருந்து கண்டினியூ பண்றதுக்கும்
அது வந்து ஒரு சரியான ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இந்த ரகசிய அறைகள்ல இருந்து ரகசிய வாள், ரகசிய இருக்கை, ரகசிய இந்த மாதிரி நிறைய ரகசிய செய்தி கூட ரகசியம் தானே, ரகசிய செய்தி அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாமே இது எல்லாமே உருவாக்குறதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து அப்ப நடந்த உள்நாட்டு யுத்தங்கள் தான். ஜாஸ்தியா உள்நாட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்கும். திடீர்னு நீங்க ராஜாவா இருப்பீங்க, உங்களை ஒருத்தன் அடிச்சு துரத்திடுவான், அப்படி நீங்க வெளியே போவீங்க. அப்புறம் நீங்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட போய் பேசி அங்கிருந்து ஒரு படையை தட்டிட்டு வருவீங்க. ஆனா அதுக்குள்ள வந்து அவன் உங்களுடைய பொருட்கள் எல்லாமே எடுத்துப்பான்ல. பட் ஆனா அவன் கண்ணிலையும் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்ச பொருட்கள் ஒரு சில வச்சிருப்பீங்க. அது கொண்டு வந்து அதை வந்து நம்ம லெகசியா கொண்டு போகணுங்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மறைவான விஷயங்களை எல்லா ராஜாக்களுமே வந்து வச்சிருந்தாங்க. அதுலதான் இவங்க வந்து இந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு லீடா அவங்க செலக்ட் பண்ணிருக்கிறது சிவாஜியோடைய இருக்கை. அந்த இருக்கை ரொம்ப கம்பீரமா இருக்கும். அது வந்து சத்ரபதி சிவாஜியோடைய சிலை மகாராஷ்டிரால இருக்கு, இப்போ ரீசெண்டா கூட இது பண்ணாங்க. அதுல கூட அந்த சிலை 2 பக்கமும் சிங்கம் இருக்கும். அப்புறம் வந்து கால் வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த இருக்கையே ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த இருக்கையை வந்து ஒரு மெயின் பிளாட்டா எடுத்துக்கிட்டு அதை தாண்டி ராஜாவோட இருக்கைங்கிறது ஒரு குறியீடு. ராஜாவோட இருக்கை அப்படிங்கிறது அந்த சிம்மாசனத்துல அந்த சிம்மாசனம் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் உட்கார்ந்த சிம்மாசனம். இப்ப அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துதான் அவர் இந்த ஆட்சி செய்த காலம் முழுக்க அந்த ராஜாங்கத்துல உட்கார்ந்து நீதி வழங்கினது, அப்புறம் முக்கியமான முடிவுகளை எடுத்தது எல்லாமே அந்த இருக்கையில உட்கார்ந்துட்டு தான். சோ இப்போ அவர் போனா கூட அவர் 50 வருஷம் தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களோட பையன் வந்து 10 வயதுலயே அரியணை. சோ வந்து அவர் போனா கூட அவருடைய பவர்ஃபுல்லான அந்த அரியணையில யார் வந்து உட்கார்றாங்களோ அந்த அரியணைக்கு அங்க உட்கார்ற அந்த ஆளுக்கு வந்து மக்கள் கட்டுப்படணுங்கிறதுக்கு அந்த இருக்கை வந்து ஒரு குறியீடு. ஸோ அந்த குறியீடை மட்டும் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த சேர் அப்படிங்கிற அந்த குறியீடை மட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ எக்காரணத்துக்கு கொண்டு இதை மட்டும் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு அந்த இருக்கையை வந்து பாதுகாத்தாங்க. ஷிலேதாஸ் வந்து பாதுகாத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மறந்துட்டாங்க. அப்புறம் அதுல இருந்து ஒரு வம்சம் ஒருத்தன் வந்தா அவன் மூலியமா திருப்பி இது கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரிதான் இது போகுது. இந்த மாதிரி ரகசியங்கள் நிச்சயமா இருக்கும். இப்போ நம்ம திருப்பி நம்ம அதே கோட் பண்றோம். பத்மநாப சுவாமி கோயில்ல 5வது அறை வந்து இன்னும் திறக்கப்படலை. ஸோ அந்த அறையில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, ஓகேவா? மேபி அங்க வந்து சேர மன்னர்களோட முக்கியமான குறியீடுகள் இருக்கலாம். நம்ம வந்து கேரளா வந்து ஒரு சேர சோழ பாண்டியன்னா அது வந்து சேர நாடுதான். ஸோ சேர மன்னர்களுடைய மிக முக்கியமான ஒரு குறியீடு, இப்ப நம்ம பாண்டிய மன்னர்களோட குறியீடு, சோழ மன்னர்களோட குறியீடுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா வந்து சேர மன்னர்களை பத்தின பெரிய டீடைலிங் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரியான டீடைலிங், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து விட்டுட்டு போன விஷயம், அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய வம்சாவளி யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க அங்கிருந்து அதை கண்டினியூ பண்றதுக்கான விஷயங்கள் ஏதோ ஒன்று மறைக்க வச்சு. இதே மாதிரி நிறைய மூவி நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க அது தானாகவே கொண்டு போய் அது சேர்க்கிறமான ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ இதே நம்ம 5ஆம் வேதம் படத்துலையும் அதே மாதிரி தான். அந்த கேரக்டர் வந்து ஒரு மாடர்ன் வெஸ்டர்னாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், இந்த மாதிரி டிவோஷனலாக இல்லாத ஒரு கேரக்டர் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் அங்கே போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நம்மளே தெரியாமல் நம்ம அதில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கனெக்டிவிட்டியாக இருக்கிறோம், அது யாரோ ஒருத்தர் மூலம் நமக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதில் வந்து நான் பார்க்குறேன். இதில் குறிப்பாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதையல்களும் வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய புதையல் வந்து இருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை இன்னமும் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு சீரீஸாக இருக்குமோ? இந்தியாவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதில் வந்து ரொம்ப செயல்படாமல், அதே மாதிரி வந்து பெரிய அளவுக்கு வந்து நிதிகள் ஒதுக்கப்படாமல் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்னா அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னா அங்கே வந்து 4 பக்கம் வேலியை போட்டு, ஓகேவா, அங்கே வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்த கட்டி கலெக்ஷன் பண்ணுறது, அதை பாதுகாக்கிறது, இந்த விஷயம் மட்டும்தான் போயிட்டுருக்கே தவிர இந்தியாவை பொறுத்தவரை நம்ம வந்து ரிசர்ச் ஓரியன்ட் கண்ட்ரிங்கிறது கிடையாது. இப்போதான் மத்திய அரசு வந்து நிறைய விஷயங்கள்ல அதுக்குன்னு தனி நிதி ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச்சுங்கிறது உள்ளே வருது. நம்ம ரிசர்ச்சுங்கிற அந்த விஷயத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் இருக்கு இல்லையா? இப்பதான் ரீசெண்டா நம்மளோட பழைய தமிழர்கள்லாம் வந்து இரும்பு காலம் தானே, இரும்பு காலம் தான், அது புரியுது எனக்கு. இரும்பு காலம் இருந்ததுன்னு சொல்லிட்டு எப்ப கண்டுபிடிச்சிருக்கோம்?
அது இல்ல இப்ப கண்டுபிடிச்சாலும் வந்து இதுவும் லேட்டு தான். இதுவும் லேட்டு தான். நமக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது, சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம மக்களாட்சி எப்போ வந்தது, மக்களாட்சி வந்ததுல இருந்து எப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வந்து இப்போ தமிழக அரசு வந்து இப்போ வந்து அறிவிச்சு ரொம்ப பெருமையா வந்து அறிவிச்சு இது பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்பாக எவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கான லீடு கொடுத்துருப்பாங்க. சோ அவங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த லீடு கொடுக்கும் போதே இதை வந்து நம்ம பர்சியூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அரசுக்கு வந்து தோணணும்ல. சோ இது நம்ம பர்சியூ பண்ணணும், இல்ல இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இதை வந்து நம்ம வந்து பர்சியூ பண்ணணும். இதை பர்சியூ பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க என்ன ஒண்ணுமே இல்லை, ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 12 பசங்க நல்ல ஷார்ப் மைண்டட் பசங்க, ஒரு 12 பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து ஒதுக்கி இந்த விஷயம் சம்பந்தமான ரிசர்ச் பண்ணு, இதுதான் உன் வேலை, இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை மாதிரியான ரிசர்ச் போச்சு. இல்லைங்க, அருங்காட்சியகம் வச்சிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோங்க, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. ஆனா நம்ம செய்ய வேண்டிய ரிசர்ச் இன்னும் ஜாஸ்தியா இருக்குங்கிறேன். அது ரொம்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நான் கொல்லிமலை போனது தெரியும். கொல்லிமலை போய் ரிசர்ச் போய் வந்து எடுக்கும்போது அங்க வந்து அங்க வந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்குல இருந்து அரப்பளீஸ்வரர் கோயில் தான் மெயினான கோயில். அந்த கோயில்ல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்களுக்கு அப்புறம் ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் பத்தி விசாரிக்கும் போது இந்த சிவன் கோயில் வந்து அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி வந்த கோயில். அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கே கிட்டத்தட்ட வந்து 100 ஆண்டுக்கு மேல வந்து வரலாறு இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கும் முன்னாடி வந்துச்சுன்னா இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் போய் பார்த்தா அந்த கோயில்ல வந்து அந்த சிவன் பேரு உடையாருன்னு நினைக்கிறேன், மூலவர் வந்து உடையாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோயில்ல வந்து சிதலம் அடைஞ்சு எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாம நான் அங்க வந்து யானைய அப்படியே பாறையில வந்து செதுக்கி இருந்ததை பார்த்தேன். யானை அப்படியே பாறையில செதுக்கி இருந்ததை பார்த்தேன். அந்த கல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது, ஆனா அதெல்லாம் அப்படியே குப்புற அடிச்சு வந்து குப்பையில கிடந்த மாதிரி கிடந்தது. சரி, அப்ப இந்த கோயிலோட வரலாறுலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒண்ணு கேட்டேன், இது ஏதாவது கல்வெட்டு இருக்கா இந்த கோயில் சம்பந்தமா அப்படின்னு. இருந்துச்சு சார், ஆனா இப்ப இல்லை அப்படின்னு. ஏங்க சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நீங்க வந்தீங்கல்ல வர வழியில ஒரு ரோடு இருக்கு, அந்த ரோடு இப்படி போகுது. அந்த ரோடு முன்னாடி இல்ல, அந்த ரோடு ஏறும் போது சைட்ல தான் வந்து அந்த கல்வெட்டுலாம் இருந்துச்சு. ரோடு போடுறோங்கிறதால மண்ணள்ளி போட்டு ஃபுல்லா மூடிட்டாங்க. அந்த கல்வெட்டே மூடியாச்சு. இப்ப எடுத்து பார்த்தாலும் அந்த கல்வெட்டு இருக்குமான்னு தெரியாது. நம்மளோட அவேர்னஸ் இவ்வளவுதான். அந்த கல்வெட்டு வந்து எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கல்வெட்டு இருந்தது. சோ வந்து அதை யாரும் அந்த இடத்துல அதை யாரும் புகைப்படம் கூட எடுத்து வைக்கல. ஆனா அங்க ஏதோ எழுதி இருந்ததுன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும் சார். ஆனா வந்து என்ன எழுதி இருந்ததுலாம் தெரியல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மகிட்ட பதிவு இருக்கு அப்படியே நம்மளுடைய. சோ அந்த கல்வெட்டுல வந்து என்ன இருந்தது, அந்த கல்வெட்டுல வந்து இந்த கோயில் எப்போ வந்ததுங்கிறத தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற எந்த விஷயமும் எதுவுமே நமக்கு தெரியாம போச்சு. இங்கதான் இந்த லெவல்ல தான் நாம இருக்கிறோம். நாம வந்து இப்போதைக்கு நம்மளுடைய அடிப்படை விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்துட்டு இருக்குமே தவிர இது சார்ந்த ஆராய்ச்சிகள்ல இறங்குறதோ, இது சார்ந்த விஷயங்கள் இறங்குறதோ நமக்கு வந்து சுத்தமா வந்து இப்பதான் ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா இது ரொம்ப பீக்ல இருக்கணும். இந்த அவேர்னஸ் ரொம்ப பீக்ல இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உலக நாகரிகத்தோடைய மூலமே இங்கிருந்தான் தொடங்குச்சு அப்படிங்கிறதுக்கான எல்லா சான்றும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து தமிழகம் இருக்கும், இந்தியா இருக்கும். ஆனா நம்ம அந்த ஆராய்ச்சியில வந்து பின்தங்கி இருக்கோம். இப்போ ஓரளவு பரவாயில்ல, இது ரொம்ப பின்தங்கி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாமே உணர்த்தது. ஓகே, ஸோ பேக் டு சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மன்னர், பல மன்னர்களோட சண்டை போட்டு தன்னுடைய பகுதிகளை வந்து விரிவுபடுத்தினாரு, நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனா அவர் வந்து குறிப்பா போர் மூலியமா இறக்கல, சண்டைகள்ல வந்து இறக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது உண்மைதானா? எப்படி இறந்தாரு அவர் இறப்பு ஒரு சர்ச்சை தான். அவர் இறப்பு ஒரு சர்ச்சை. அவர் வந்து டிசென்ட்ரி வந்து இறந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய மன்னருக்கு வந்து டிசென்ட்ரி வர அளவுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. ரெண்டாவது அவங்களுடைய வாரிசுகளாலேயே, குறிப்பா ஒருத்தர் சொல்றாங்க அவர் 2வது மனைவியாலேயே அவர் வந்து விஷம் வைத்து கொல்லப்பட்டார் அப்படின்ட்டு ஒரு தியரி இருக்கு. ஆனா வந்து எதுவுமே வந்து அவங்களோட முதல் மனைவி வந்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் உடன்கட்டை ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது மனைவிக்கு வந்து ஒரு இளம் குழந்தை, அதாவது பெண் குழந்தை இருந்ததுனால அவங்க வந்து உடல்கட்டை ஏறுறதுக்கு அனுமதிக்கப்படல. அதனால அவங்களுக்கு இருந்த பையன் மட்டும் 10 வயதுல அரியணை ஏறினாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள். அதான் 2வது மனைவி மேல ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க தான் வந்து பாய்சன் வச்சு வந்து
கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு வந்து விற்கிறாங்க. ஸோ எனக்கு என்னன்னா இந்த மாதிரி பெரிய லெகசி இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய எந்த மரணமுமே வந்து அது வந்து நார்மல் டெத்தாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு பெரிய லெகசி ஸ்டார்ட் ஃப்ரம் சுபாஷ் சந்திர போஸ் டு நம்ம எல்லாருமே எந்த மரணம் எடுத்தாலும் வந்து இவங்களுக்கு பெரிய லெகசி இருக்கக்கூடிய மரணம் எல்லாமே வந்து ஒரு சர்ச்சையாக தான் இருக்கும். அதே மாதிரி இவருடைய ஒரு மரணமும் வந்து ஒரு சர்ச்சை தான். அது வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியாம இறந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா 50 வயசுல அதுவும் டிசென்ட்ரி வந்து ஒரு ஆள் இறந்துருவாரா, செத்து போற அளவுக்கு டிசென்ட்ரி இருக்குமா அப்படின்ட்டு வந்து நமக்கு வைத்தியர்கள் அரண்மனையில கூடவே இருப்பாங்க. ஸோ வந்து அவருடைய அந்த இறப்புங்கிறது சர்ச்சை தான். ஸோ நமக்கு இப்ப எப்படி இங்க ஆதித்த கரிகாலனுடைய அந்த மரணம்ங்கிறது ஒரு சர்ச்சையாவே இருக்கோ, ஆதித்த கரிகாலன் கொன்றது யார், கொன்ற வழக்கு பாண்டிய மன்னர்கள் தான் அவரை வந்து கொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் சிவாஜி அவர்களுடைய வாழ்க்கையிலும் வந்து தொடருது அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் உண்மையா இருந்திருக்குமா அப்படிங்கக்கூடிய கற்பனையான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான சீரீஸ் அண்ட் படங்களா வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ராம் சேது அந்த பாலத்திற்கான ஒரு படம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த மாதிரியான படங்கள் வந்து இன்னும் அதிகரிச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு அவேர்னஸ்க்காகட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையா நம்ம படிக்கிறதுக்கும் ஒரு விஷுவலா பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ நம்ம படிச்சு அதை தெரிஞ்சுக்கிறத விட இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து விஷுவலா பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நான் பர்சனலா நினைக்கிறேன். நிச்சயமா. நன்றி. நன்றி.